இந்த தூள் படம்னு நினைக்கிறேன். விக்ரம் படம் இருக்குல்ல, அந்த படத்துல விவேக் ராத்திரி பூரா இந்த வெயிட் தூக்குறத அட்டையில ரெடி பண்ணி வச்சிருப்பான். காலையில வந்து பறவை முடியும் என்ன பண்ணுவாங்க, தூக்கி போட்டு இதையாடா இவ்வளவு நேரம் ரெடி பண்ணிங்க தான் நைட்டு பூரா ரெடி பண்ண கேட்டாங்க. அந்த மாதிரி இந்த டிஎன்பிசி நிர்வாகம் இருக்குல்ல, இந்த ஆனுவல் பிளானரை விடுறதுக்கா அம்மா பில்டப் பண்ணாங்க. ஒரு வருஷத்துல மொத்தமே 6 தேர்வு தான். அதுவும் முதல் 5 மாசம் வந்து அவங்களுக்கு ஃபுல்லா ரெஸ்ட். ஏன்னா அவங்களுக்கு ஒர்க் லோடு நிறையா இருக்கு. எலெக்ஷன் ஒர்க் வேற வரப்போகுது. அதனால வந்து இந்த மாதிரி பண்றாங்க. ஓகேங்க, அதை விட்டுரும். மொத்தம் 6 எக்ஸாம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? முதல்ல டெக்னிக்கல் சர்வீசஸ்ல நான் இன்டர்வியூ போஸ்ட்டுங்க. ஓகேங்களா, டிப்ளமோ ஐடி லெவலில் வந்துடும். அதுக்கடுத்தது குரூப் 1 எக்ஸாம் வருது, டிகிரி லெவல் தான் அது. ஓகேங்களா, அது ஒரு 60-70 தான் வருமே. எவ்வளோ வேகன்சி எதுவுமே போடல. என்னைக்கு தேர்வு எத்தனை நாள் நடக்கும், இதுதான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு தான் வந்து கடந்த அக்டோபரா செப்டம்பர்லேருந்தே சொல்லிட்டு வராங்க, ஆனுவல் பிளான் சீக்கிரம் விட்டுருவோம். இந்த 6 தேர்வுக்கு தான் மொத்தம் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகேங்க. 2வது குரூப் 1 பார்த்தோமா? 3வது இந்த டிப்ளமோ மற்றும் ஐடி லெவல் எக்ஸாம் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது. இப்போ செப்டம்பர் தான் நடந்து முடிஞ்சது. அது வந்து திரும்ப 7ஆம் மாசமே விடுறாங்க. இன்னும் நடந்து முடிச்சதுக்கே ரிசல்ட் வரல. அதே பிப்ரவரி மாசம் போட்டிருக்காங்க. அதோட எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு 7ஆம் மாசம் திரும்ப அதே எக்ஸாம் வச்சிருவாங்களாம். அதுக்கப்புறம் 8ஆம் மாசம் குரூப் 2 வருதுங்க. 8ஆம் மாசம் குரூப் 2 வருது. குரூப் 2க்கு அப்புறம் திரும்ப டெக்னிக்கல் சர்வீசஸ்ல திரும்ப வந்து இன்டர்வியூ போஸ்ட் வருது. மொத்தம் 5 முடிச்சுதா? 6வதா 10ஆம் மாசம் குரூப் 4 வருதுங்க. குரூப் 4 நம்பி தான் நிறைய மாணவர்கள் படிப்பாங்க. ஒரு தேர்வு வந்துச்சுன்னா 20 லட்சம் பேர் 15 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. அது தூக்கி 10ஆம் மாசம் போட்டிருக்காங்க. ஏன்னா இப்போதான் ஒரு தேர்வு நடந்து முடிஞ்சு அதுக்கான கவுன்சிலிங் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. ஸோ அதனால போட்டிருக்காங்க. ரைட்டு தான். குரூப் 4க்கு படிக்கிற பசங்க நல்லா புரிஞ்சுக்கணும். முன்னாடிலாம் குரூப் 4 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். அந்த மாதிரி தான் இதுக்கப்புறமும் வரப்போகுது. ஸோ உங்கள் வயதுகள் தாண்டிட்டே இருக்கும். நீங்கள் படிக்கிறப்ப எவ்வளோ ஸ்ட்ராங்காக படிக்கிறீங்கன்றது உங்களை நம்பி தான் இருக்குது. கிளாஸ் போகிறீங்களோ இல்லை டெஸ்ட் பேட்ச் போகிறீங்களோ, நீங்கள் பாஸ் ஆகணும். ஒரு ஃபயரில் படிங்க, ஒரு வெறியாக படிங்க. என்ன விட்டீங்க, எங்கே மிஸ் ஆச்சு தேடி எடுங்க. இந்த 10 மாதம் நொங்கு எடுத்து படிங்க. அப்போ தான் பாஸ் ஆவீங்க. காம்படிஷன் வந்து நான் எப்படி சொல்கிறது, ஈஸியாக புரியுற மாதிரி சொல்கிறேன். பணக்காரன் மட்டும்தான் திரும்ப பணக்காரன் முடியுது. அடிமட்டத்தில் இருக்க ஒருத்தவன் அவனால் வந்து ரெகுலர் கிளாஸ் போக முடியாது. டெஸ்ட் பேட்ச் தப்பி தவறி போவான். அவனை மாதிரி இருக்கவங்கலாம் சொல்கிறேன், இன்னும் வெறி கொண்டு படிங்க. ஓகேங்களா, ஏன்னா அங்கே வந்து எல்லாம் 11th 12th டிகிரி வந்தாலே கிளாஸ் போயிட்டே வராங்க. டிஎன்பிசி லைஃபோட கடந்து அப்படியே ஒன்னா சேர்ந்து வராங்க. நீங்க ஏதோ வேலைக்கு போயிட்டு கஷ்டப்படுற மாதிரி சொல்லிட்டு நீங்களே டிஎன்பிசி வரீங்கன்னா நீங்க இன்னும் தாறுமாறா படிக்கணும். படிங்க, வெயிட்டா படிங்க, படிச்சு பாஸ் ஆகிற வழி பாருங்க. இன்னும் 1 வருஷம் டைம் இருக்கு. உட்காருங்க. எதுல நீங்க தப்பு பண்ணீங்க, நீங்க படிச்சாலும் உங்களுக்கு மறக்காது. நான் வச்சுங்க ஒன்ஸ் திரும்ப வச்சு பார்த்தோன்னா அதெல்லாம் பார்த்துருவீங்க. அந்த ஃபயரை விட்டுறாதீங்க. ஒரு நெருப்போட படிங்க, படிச்சுட்டே இருங்க. தனியா இருங்க. எவன் ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம், ஒண்ணு வேணாம், ஃபங்க்ஷன் வேணாம், இந்த ஃபெஸ்டிவல் வேணாம், எதுவுமே வேணாம். படிப்பு மட்டும் தான் உங்களுக்கு வேணும். அந்த மாதிரி படிங்க. வெறித்தனமா படிச்சா மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். வச்சுங்க, இன்னும் 1 வருஷம் டைம் இருக்கு. குரூப் 4 பாஸ் பண்ணுங்க. இந்த ஆனுவல் பிளானரே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எத்தனை வேகன்சினும் இல்லை, எதுவும் இல்லை. இதுவே தற்காலிகமாக தான் விட்டுருக்காங்க. இதுக்கு அவ்வளோ பில்டப்பு. ஓகே, 5 மாசம் ஃப்ரீ தான் அவங்க. இந்த டிஎன்பிசி ஆனுவல் பிளானர் அவ்வளோதான். டிப்ளமோ ஐடி அவங்களும் படிச்சுக்கோங்க. மற்றபடி வேறு ஏதாவது நோட்ஸ் தான் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.